Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணை தற்போது உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி நடந்து வருகிறது. தாவேக தரப்பிலிருந்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவத்தை விசாரிக்க தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், ஆனால் அந்த விசாரணை மீது நம்பிக்கை தங்களுக்கு குறைவாகவே உள்ளதாகவும், உண்மை நிலை வெளியே வர வேண்டும் என்றும் அவர்கள் தங்களது வாதத்தில் வலியுறுத்தியுள்ளனர். அதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவையும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அரசு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஒரு தரப்பாக வாதிட்டுவிட்டு அதன் பின்பாக அரசு ஒரு விசாரணை குழுவை நியமனம் செய்வது என்பது உண்மையை வெளிக்கொண்டு வர இயலாத நிலையை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மை நிலையை வெளியே கொண்டு வருவதற்கு விசாரணை என்பது கண்டிப்பாக நடைபெற வேண்டும். ஆனால் அந்த விசாரணை என்பது உச்சநீதிமன்றம் அமைக்கும் சிறப்பு விசாரணை குழு மூலம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதே தாவேக தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. அதனை தங்களின் வாதத்திலும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக வளர்ந்து வரும் தாவேக இந்த விவகாரத்தில் நியாயமான ஒரு விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை தங்களின் வாதத்தின் மூலமாக முன்வைத்துள்ளனர். எந்த ஒரு தரப்பையும் சாராத ஒரு விசாரணை என்பதுதான் வேண்டும். அதற்காகத்தான் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம், சிறப்பு விசாரணை குழுவையும் கேட்கிறோம் என்று தாவேக தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தற்போது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது. விசாரணையின் போது தாவேக தரப்பு வழக்கறிஞர் பல்வேறு வாதங்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக சிறப்பு புலனாய்வு குழுவை உச்சநீதிமன்றம் நியமனம் செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் மற்றும் கோரிக்கையை அவர்கள் வைத்துள்ளனர். உண்மை நிலை வெளியே கொண்டு வருவதற்கு விசாரணை என்பது கண்டிப்பாக நடைபெற வேண்டும் என்றும், உச்சநீதிமன்றம் அமைக்கும் சிறப்பு விசாரணை குழு வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து வலியுறுத்தியுள்ளனர். மேலும் கரூர் உயிரிழப்பு சம்பவம் நடந்தவுடன் காவல்துறைதான் விஜயை அங்கிருந்து செல்லுமாறு கூறியதாகவும், அங்கிருந்த தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் சிலர் காவல்துறையினரால் பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்கக்கூட அனுமதிக்கப்படவில்லை என்றும் தாவேக தரப்பினர் தங்களது வாதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். விஜய் மற்றும் கட்சியை எதிர்மருதாரராக சேர்க்கக்கூட இல்லாமல் அவதூறு கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். காவல்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் அடிப்படையில்தான் விஜய் அங்கிருந்து வெளியேறினார் என்றும், விஜய் அந்த பகுதியில் இருப்பது மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என்று காவல்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக தாவேக தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. கரூர் நெரிசல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்த நிலையில் மேல்முறையீடு செய்திருந்தனர் தாவேக தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில். தற்போது அந்த வழக்கு விசாரணை தொடங்கி நடந்து வருகிறது. தாவேக தரப்பிலிருந்து பல்வேறு வாதங்களும் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் பிரதானமாக உச்சநீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழுவை நியமனம் செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. உச்சநீதிமன்றம் அமைக்கும் விசாரணை குழுவின் மூலமே உண்மை நிலையை வெளியே கொண்டுவர முடியும் என்று தாங்கள் நம்புவதாகவும், அதற்காகவே இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருப்பதாகவும் தாவேக தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாங்கள் வளர்ந்து வரும் கட்சி என்றும் நியாயமான விசாரணை வேண்டும் என்றும் தாவேக முறையிட்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்துவதற்கு தாவேக தரப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசால் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு கரூரில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் முகாமிட்டு ஐஜி அஷாகார் தலைமையிலான குழுவினர் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தாவேக தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்துவதற்கு தாவேக தரப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் அமைக்கும் சிறப்பு விசாரணை குழு மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, அடுத்தடுத்து என்னென்ன வாதங்களை தாவேக தரப்பிலிருந்து முன் வச்சிருக்காங்க, என்ன விவரம்?
குறிப்பாக அவர்கள் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஏனென்றால் அந்த விசாரணை குழுவிலே இருப்பது தமிழக காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் தானே. தமிழக காவல்துறையே இந்த நிகழ்ச்சியிலே பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்தது. அது தவிர தமிழக அரசு சார்பாகவும் உயர்நீதிமன்றத்திலே பல்வேறு வாதங்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டிருந்தன. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளே இந்த வழக்கின் விசாரணையை நடத்தினால் எப்படி நியாயம் வெளியே வரும் என தமிழக வெற்றி கழகம் சார்பாக மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்திலே வலியுறுத்தப்படுகிறது. ஏனென்றால் அப்படி ஒரு விசாரணை நடைபெற்றால், அதாவது சிறப்பு விசாரணை குழு, இந்த சிறப்பு விசாரணை குழு உயர்நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு நடத்தும் விசாரணை மூலமாக நியாயம் வெளியே வராது என தமிழக வெற்றி கழகம் கருதுகிறது. ஆகவேதான் அவர்களது சார்பாக வைக்கப்படும் கோரிக்கை, இந்த வழக்கு விசாரணையை சிறப்பு விசாரணை குழு நடத்தக்கூடாது, தமிழக காவல்துறை அதிகாரிகள் அல்லாத யாரேனும் விசாரணையை நடத்தினால்தான் சரியாக இருக்கும் என அவர்கள் கருதுகிறார்கள். ஆகவே உச்ச நீதிமன்றமே இதற்காக ஒரு விசாரணையை அமைக்க வேண்டும். அப்படி ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு நடைபெற்றால் பல்வேறு உண்மைகள் வெளிவரும். தங்கள் தரப்பு உச்சநீதிமன்றம் அமைக்கும் சிறப்பு விசாரணை குழு மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்று தாவேகா தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. வழிகாட்டு நெறிமுறை வகுக்க கோரிய வழக்கு நிலுவையில் உள்ளபோது வேறு வழக்கில் உத்தரவு ஏன் என்ற கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். தாங்கள் வளர்ந்து வரும் கட்சி என்றும் நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தாவேகா தரப்பிலிருந்து முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்துவதற்கு தாவேகா தரப்பிலிருந்து எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் அமைக்கும் சிறப்பு விசாரணை குழு மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்று தாவேகா தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கணபதி, நீங்க என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, நீங்க தொடரலாம். தமிழ்நாடு அரசு சார்பாக மாநிலங்களவை உறுப்பினரான வழக்கறிஞர் வில்சன் உச்சநீதிமன்றத்திலே ஆஜராகிறார். அவர் தமிழக வெற்றி கழகம் பல்வேறு பிரச்சாரங்களுக்கு அனுமதி கோரி கோரிக்கை வைத்திருந்தது. இதே போல பல்வேறு கட்சிகளும் தமிழ்நாட்டிலே அடுத்த வருடம் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பதால் ஆங்காங்கே மாபெரும் பேரணிகள், பிரச்சார கூட்டங்கள் ஆகியவற்றை நடத்தி வருகின்றன. இதற்கெல்லாம் அனுமதி கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் போது அவற்றை எப்படி கையாள்வது என்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கிறது என வில்சன் தெரிவித்தார். அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அப்படி நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இந்த குறிப்பிட்ட வழக்கில் மற்றும் உயர்நீதிமன்றம் எப்படி விசாரணையை நடத்தி உத்தரவுகளை வெளியிட்டிருக்கிறது என கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனுவை அந்த கட்சி சார்பாக அவருடைய வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். அப்போது அந்த மனு நீதிமன்றத்திலே பரிசீலனையில் உள்ளது என்ற விவரத்தை வழக்கறிஞர் வில்சன் சுட்டிக்காட்டினார். அப்போதுதான் அப்படி வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த வழக்கில், அதாவது தாவேகா மீது எந்த வழக்கிலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதோ, எதை எதிர்த்து தற்போது உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த மனுவை மட்டும் எப்படி நீதிமன்றம் பரிசீலனை செய்து உத்தரவிட்டிருக்கிறது என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் தற்போது விசாரணையின் பல்வேறு அம்சங்கள் குறித்து உச்சநீதிமன்றத்திலே நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பல்வேறு தரப்புகள் சார்பாக தங்களுடைய தரப்பு வாதங்கள் என்ன என்பதை வலியுறுத்துவதற்கான அவகாசம் வழங்கப்பட்டு வருகிறது. பிரியதர்ஷினி, கரூர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற விசாரணை தொடங்கி நடந்து வரும் நிலையில் நீதிபதிகள் ஒரு சில கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர். அதேபோல தாவேகா தரப்பினரும் பல்வேறு வாதங்களை முன்வைத்து விசாரணை தொடங்கி நடந்து வருகிறது. பல்வேறு தகவல்களையும் சொன்னீங்க கணபதி. இப்ப விசாரணையின் முடிவுல தாவேகா தரப்பிலிருந்து தான் இந்த மேல்முறையீட்டு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அந்த வாய்ப்புகள் இந்த வழக்கின் விசாரணையிலே என்னென்ன முக்கிய அம்சங்கள் வெளிவருகின்றன, அதாவது தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு காவல்துறை சார்பாக அளிக்கப்படும் தகவல்கள், தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழங்கப்படும் தகவல்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலே அமைய வாய்ப்பு இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மேலும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதாவது ரோட் ஷோக்கள், அதாவது சாலையிலே பேரணிகள் மேற்கொள்வது மற்றும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடத்துவது தொடர்பான வழிகாட்டுதல்கள் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு கிரிமினல் மனுவாக எப்படி பதிவு செய்யப்பட்டது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இது ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ள விவரங்களின் அடிப்படையில் நீதிபதிகள் எழுப்பும் கேள்வியாக தெரிகிறது. ஆகவே இந்த கேள்விக்கும் பதில் என்ன என்பதை தெரிந்து கொண்ட பிறகே நீதிபதிகள் அடுத்த கட்ட விசாரணைகளை நடத்துவார்கள். ஆகவே இப்படி பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கங்களை நீதிபதிகள் பெற்ற பிறகு இந்த வழக்கிலே இன்று இறுதி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட அல்லது விசாரணை வேறொரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டு மேலும் விவரங்களை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மிகவும் அரசியல் ரீதியாக தாக்கம் நிறைந்த இந்த வழக்கின் விசாரணை தற்போது உச்சநீதிமன்றத்திலே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பிரியதர்ஷன், பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. இன்றைய விசாரணை எவ்வாறு இருக்கும், இன்னைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் சொன்னீங்க கணபதி. அரசு தரப்பிலிருந்து எப்போது நீதிமன்றம் தரப்பிலிருந்து விளக்கம் கோரப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற தகவல் ஏதேனும் இருக்கா? நிச்சயமாக தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து ஒரு முக்கிய அம்சம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கிலே உயிரிழப்புகள் உள்ளதால், அதாவது 41 நபர்கள் உயிரிழந்த விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த காரணத்தால் தான் இந்த வழக்கு கிரிமினல் வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு சார்பிலே உச்சநீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீதிமன்ற பதிவாளர் அதை உரிய நீதிபதி முன் விசாரணைக்கு பட்டியலிட்டார் என்கிற உயர் நீதிமன்ற விசாரணை விவரத்தையும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக இந்த விசாரணையை உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற வகையிலே நடத்த வேண்டும் எனவே தமிழ்நாடு அரசு விரும்புகிறது எனவும், ஆகவே அதற்கான நடவடிக்கைகள் தான் சிறப்பு விசாரணை குழு மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் தமிழ்நாடு அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் நீதிபதிகள் ஏன் இந்த வழக்கு கிரிமினல் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பியதற்கு உயிரிழப்புகள் தான் அதற்கு காரணம் என தமிழ்நாடு அரசிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற முக்கியமான விளக்கங்கள் எல்லாம் எப்படி நீதிமன்றத்தின் முன் வைக்கப்படுகின்றனவோ அதன் அடிப்படையிலே கூடுதல் கேள்விகள் மற்றும் இறுதியாக இந்த வழக்கின் விசாரணை அடுத்த கட்டமாக எப்படி எந்த திசையிலே செல்லும் என்பதை எல்லாம் நீதிபதிகள் முடிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. பிரியதர்ஷினி, கணபதி, அதே போல பிரச்சாரம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு நீதிபதிகளை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த முக்கியமான வழக்கின் வாயிலாக அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் உச்சநீதிமன்றம் தரப்பிலிருந்தே வகுக்கப்படுறதுக்கோ ஏதேனும் அறிவுறுத்தல்கள் மாநில அரசுக்கு கொடுக்கப்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற விவகாரம் உச்சநீதிமன்றத்தின் பார்வைக்கு வந்துள்ளது. ஆகவேதான் உச்சநீதிமன்றம் அது தொடர்பான கேள்விகளையும் கேட்டு வருகிறது. ஆகவே இப்படி வழிமுறைகள் வகுக்கப்பட்டு அது அனைத்து கட்சிகளுக்கும் பாகுபாடின்றி ஒரே முறையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற விவரம் நிச்சயமாக இந்த விசாரணையிலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணையின் முக்கிய ஒரு அம்சம், அதாவது இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதால் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்னென்ன விதிமுறைகள் தேவை என்று வரும்போது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது பொதுக்கூட்டம் நடத்தும் போது பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலே நடத்த வேண்டும், அதற்கான விதிமுறைகள் வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே நிச்சயமாக அது தொடர்பான வலியுறுத்தல் இன்றைய விசாரணையிலேயோ அல்லது இந்த வழக்கின் விசாரணை மேலும் தொடர்போதோ நிச்சயமாக வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. பிரியதர்ஷினி, தாவேக தரப்பிலிருந்து பல்வேறு வாதங்களையும் இந்த மேல்முறையீட்டு மனுவில் குறிப்பிட்டு வர்றாங்க. அதே போல கணபதி, இதே போன்று மாநில அரசோட விசாரணை அமைப்புகளை நம்பாம மத்திய அரசு விசாரணை அமைப்புகளை நியமனம் செய்யணும் அப்படின்னு கோரி அதுக்கான உத்தரவுகள் இது போன்ற பிற வழக்குகள்ல பிறப்பிக்கப்பட்டிருக்கா உச்சநீதிமன்றத்தால, அதை நினைவு கூற முடியுமா? அதாவது ஒவ்வொரு வழக்கிலும் அந்த வழக்கின் முக்கிய விவரங்கள் என்ன என்பதை உச்ச நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றங்களோ பரிசீலிக்கின்றன.
ஒரு விசாரணை சம்பந்தப்பட்ட மாநில காவல்துறை மூலமாக நடைபெற வேண்டுமா அல்லது சிபிஐக்கு வழங்கப்பட வேண்டுமா என்று பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் தான் நீதிமன்றங்கள் முடிவு செய்கின்றன. சமீபத்தில் கூட நாம் பார்த்திருக்கிறோம், தமிழ்நாட்டிலே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு. அந்த வழக்கிலே சிபிஐ விசாரணை உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் வேறு சில உதாரணங்களும் இருக்கின்றன. அதிலே தமிழ்நாடு காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தலாம் அல்லது சம்பந்தப்பட்ட மாநில காவல்துறை விசாரணை நடத்தலாம் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று, சம்பந்தப்பட்ட மாநில அரசே இந்த வழக்கை சிபிஐ நடத்தட்டும் என பரிந்துரை செய்ய வேண்டும் அல்லது நீதிமன்றங்கள் அத்தகைய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அது அந்த வழக்கின் முக்கிய அம்சங்கள். அதிலே எந்தெந்த தரப்பு என்னென்ன வாதங்களை எடுத்து வைக்கிறது, அந்த வாதங்களை எப்படி உச்ச நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றங்களோ தங்களுடைய பார்வையிலே எப்படி அவற்றை முடிவு செய்கின்றன என்பதை பொறுத்தே அமைகிறது. ஆகவேதான் இந்த வழக்கிலே இது மாநில காவல்துறை அதிகாரிகளே விசாரிக்கலாமா அல்லது சிபிஐ அமைப்புக்கு அனுப்பப்பட வேண்டுமா அல்லது உச்ச நீதிமன்றம் வேறு ஒரு முறையை பின்பற்றி வேறு ஏதேனும் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டுமா அல்லது உச்ச நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடக்க வேண்டுமா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. நீதிபதிகள் வழக்கின் பல்வேறு அம்சங்களின் அடிப்படையிலே அத்தகைய முடிவுகளை அந்தந்த வழக்குக்கு தகுந்தபடி எடுக்கிறார்கள். பிரியதர்ஷினி. கணபதி, அதே போல அரசு தரப்பிலிருந்து இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவங்கள தாவேக தலைவர் விஜய் சென்று பார்க்க கூட இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனா முன்னாடியே திரும்பவும் விஜய் கரூருக்கு செல்வதற்கு உரிய பாதுகாப்பு வேணும் அப்படின்னு காவல்துறை கிட்ட மனு கொடுத்திருந்தாங்க தாவேக தரப்பினர். எதிர்த்தரப்பு வாதம் இதுக்கு ஏதேனும் எதிர்வாதம் வச்சிருக்காங்களா? என்ன விவரம்? நிச்சயமாக, அதாவது உயிரிழந்தவர்களின் உறவினர்களை அவர்களது குடும்பங்களை விஜய் சந்திக்கவில்லை என்கிற அம்சமும் இன்றைய விசாரணையிலே உச்சநீதிமன்றத்தின் முன் வைக்கப்பட்டது. ஆனால் அது இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விவரம் என நீதிபதிகள் தெரிவித்து விட்டார்கள். அதாவது இந்த தற்போதைய விசாரணைக்கு அதில் தொடர்பில்லை என அவர்கள் கருதுகிறார்கள். அந்த கருத்தையே தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தற்போது அந்த அம்சம் தொடர்பாக மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெறுவதற்கான வாதங்கள் முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் அந்த அம்சத்தை கலந்து சென்று விட்டது. 41 உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன. அந்த 41 உயிர்கள் நடந்தது போல இனிமேல் நடக்கக்கூடாது என்று தடுக்க வேண்டும். இதற்கான காரணங்கள் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். அது போன்ற அம்சங்களிலே தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கவனம் செலுத்துகிறார்கள். அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையிலே ஒரு விசாரணை, சென்னையிலே ஒரு விசாரணை என்று கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அம்சங்கள் குறித்து 2 அமர்வுகளிலே விசாரணை நடைபெற்றது ஏன் என்பது தொடர்பாக தற்போது பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அது தொடர்பான முக்கிய அம்சங்களை தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்து வருகிறார்கள். பிரியதர்ஷினி. கரூர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கி நடந்து வருகிறது. தாவேக தரப்பும் சரி, அரசு தரப்பும் சரி பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். இதுவரை பாதிக்கப்பட்டோரை விஜய் நேரில் சென்று பார்க்கவில்லை என்று அரசு தரப்பு தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறது. விஜய் கரூர் சென்றாரா இல்லையா என்பது வழக்குக்கு தொடர்பில்லாதது என்று நீதிபதிகள் தரப்பிலிருந்து கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டோரை விஜய் பார்க்கவில்லை என்று ஏற்கனவே பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது அரசு தரப்பு உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது அதனை வாதமாகவே முன்வைத்திருக்கிறது. ஏற்கனவே அரசு தரப்பிலிருந்து சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவினர் அமைக்கப்பட்டு கரூரில் விசாரணை நடந்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் விசாரணை குழுவை அமைக்க கோரி தாவேக தரப்பிலிருந்து மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது. வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் சில கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். அதேபோல தாவேக தரப்பிலிருந்து அவர்கள் தரப்பு வாதங்களாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அரசு தரப்பும் தங்களது வாதங்களை முன்வைத்து வருகிறது. விசாரணை தற்போது வரை எவ்வாறு நடந்து வருகிறது என்பது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் புதிய தலைமுறை வழங்கி வருகிறது. விஜய் கரூர் சென்றாரா இல்லையா என்பது வழக்குக்கு தொடர்பில்லாதது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு தரப்பு இதுவரை பாதிக்கப்பட்டோரை விஜய் நேரில் சென்று பார்க்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறது.
மதுரை, சென்னை அமர்வுகளில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு உத்தரவு விவரத்தை அரசு தரப்பு பட்டியலிட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் முக்கியமான உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணை தொடங்கி நடந்து வருகிறது. தாவேக தரப்பிலிருந்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. உண்மை நிலையை வெளியே கொண்டுவர வேண்டும் என்றும் அதற்கு உச்சநீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழுவை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி தாவேக தரப்பிலிருந்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. மதுரை கிளை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை வழக்கு எண் வாரியாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் என்ன என்பது குறித்து தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் விவரித்து வருகிறார். தற்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடந்து வரும் நிலையில் அரசு தரப்பு மற்றும் தாவேக தரப்பிலிருந்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.